சார் நம்ம இந்த வீடியோவில் என்ன சார் பார்க்குறோன்னா பிளாட்டினத்தின் 6s எலக்ட்ரானின் நிகர அணுக்கரு மின்சுமையை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பிளாட்டினத்தின் அணு எண் 78. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என்ன பண்ணால் பிளாட்டின் எலக்ட்ரான் இப்போ எழுதணும். அதுக்கு அணு எண் 78ங்கிறதுனால 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 4p6 4d10 4f14 5s2 5p6 5d8 6s2. இப்போ ஆர்டராக எழுதிக்கிறோம். 1s 2s 2pயில் 10 இருக்குது, 3s 3pயில் 8 இருக்குது எலக்ட்ரானு, 4s 4p 4d 4fல 32 எலக்ட்ரான் இருக்குது, 5s 5p 5dயில் 16 எலக்ட்ரான் இருக்குது, 6xல் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் ஒரு எலக்ட்ரான் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அந்த எலக்ட்ரானை விட்டுறணும். 6s கண்டுபிடிக்கணும், அந்த எலக்ட்ரான் விட்டுறணும். அப்போ 6s nth செல்னு எடுத்துக்கிறோம், அதுக்கு முன்னாடி இருக்காது n-1 எடுத்துக்கிறோம், மீதி உள்கூடுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 6s எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும். அப்போ nth செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 × 0.35 பெருக்குவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? 0.35. அது மாதிரி n-1 செல்லில் 16 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 16 × 0.85 பெருக்குனா 13.6. இது உள்கூட 60 எலக்ட்ரான் இருக்குது. 60 × 1 60. இப்போ இதெல்லாம் கூட்டினா 73.95. இப்போ ஃபார்முலா என்ன சார்னா நிகர அணுக்கரு மின்சுமைக்கு Z Z - S. அப்போ இஜெட்டுங்கிறது அணு எண் 78, எஸ்ங்கிறது திரைமறைப்பு மாறிலி -73.95 கழிச்சா 4.15 வருது. அப்போ பிளாட்டினத்தின் 6s எலக்ட்ரானின் நிகர அணுக்கரு மின்சுமை பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 4.15. சரிங்களா? இதே மாதிரி நம்ம எதுக்கு வேணாலும் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நிகர அணுக்கரு மின்சுமை. ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இதில் கட்டாயம் ஒரு கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லேயுமே வரும். யூஜி தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க. நன்றி, வணக்கம்.